வணக்கம். விழுப்புரம் மாவட்டமான கோட்டைக்குப்பம் பகுதி பெரும்பான்மையா தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் வாழ்கிற ஒரு பகுதி. அப்படிப்பட்ட கோட்டைக்குப்பம் பகுதியில சுடுகாடு பிரச்சனை பெரிய அளவுல நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது சனிக்கிழமை, மக்கள் சாலை மறியல் செய்து பரபரப்பா பேசப்பட்ட சூழல்ல அதை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த சனிக்கிழமை புதுச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியான பெரிய கோட்டைக்குப்பத்துல 70 வயது மிக்க ஒரு முதியவர் இறந்திருக்கிறார். கோட்டைக்குப்பத்துல தலித்துகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சுடுகாட்டுல அங்க இருக்கிற மீனவர்கள் தங்களுடைய படகுகளை நிற்க வைத்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில இறந்து போன முதியவருடைய உடலை புதைக்க கூடாதுன்னு மீனவர்களால் தடுத்து நிறுத்தி தலித் மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. பதிலுக்கு தலித் மக்களும் அந்த சுடுகாடு எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஆவேசமாகி இறந்தவரோட உடலோடு சாலை மறியல் செய்து பெரிய ஒரு பிரச்சனை இந்த பகுதிகளில் நடந்திருக்கு. இந்த பிரச்சனையில தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு மக்கள் மத்தியில பேச்சுவார்த்தையை செய்திருக்கிறார். திரு வன்னியரசு அவர்கள் இந்த பிரச்சனையில துரிதமா செயல்பட்டு பிரச்சனையை பெருசாக்காம தடுத்து நிறுத்தினதை நான் முதல்ல வரவேற்கிறேன். ஒரு விஷயத்த நாம சொல்லி ஆகும். தமிழ்நாடு முழுக்க தலித் மக்களுக்கு சுடுகாடு பிரச்சனை என்பது ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. அதை யாருமே மறுக்க முடியாது. சுடுகாடு பிரச்சனையை 70 ஆண்டு கால ஆட்சி செய்த திராவிட ஆட்சியில சரி செய்யல அப்படிங்கறதுதான் உண்மை. அப்ப இந்த சுடுகாடு பிரச்சனையை இப்ப இருக்கிற ஆட்சி சரி செய்யணும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய எண்ணம். குறிப்பா தலித் மக்கள் வசிக்கிற பகுதியிலிருந்து தலித் பிணங்களை எடுத்துக்கொண்டு போவதற்கான பாதையே கிடையாது. இன்னமும் பல கிராமங்கள்ல 1 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் புதைக்க வேண்டிய உடலை எங்க ஊரை சுத்தி தான் நீங்க கொண்டு போகணும், எங்க ஊருக்குள்ள பிணத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு இன்னும் பல கிராமங்கள்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இந்த பிரச்சனை இன்னைக்கும் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராமங்கள் இந்த பிரச்சனையை, கொடுமையை தலித் மக்கள் அனுபவிச்சுட்டே தான் வராங்க. இன்னமும் அது யாராலும் மறுக்க முடியாது. அதிலும் குறிப்பா சுடுகாட்டு பாதை பிரச்சனை என்பது விழுப்புரம் மாவட்டங்கள்ல அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. நான் கூட இதுக்கு முன்னாடி இது போன்ற பிரச்சனைகளை கடந்த காலங்கள்ல நிறைய பேசி இருக்கிறேன். என்ன கேட்டா, இந்த அரசு சுடுகாடு பிரச்சனைய முதல்ல தீர்க்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு பாதையை உருவாக்கணும் அப்படிங்கிற வேலையை இந்த அரசு முதல்ல செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தலித் மக்களுக்கும் பொதுவான சுடுகாடு இன்னும் உருவாக்கப்படல. குறைந்தபட்சம் தலித் மக்களுக்கான சுடுகாட்டையாவது இங்க வரையறுக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. வாழும் போதே எங்களுக்கு ஜாதி பிரச்சனை இருக்குதுன்னா, தீண்டாமை பிரச்சனைகளை, கொடுமைகளை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, செத்த பிறகு கூட நிம்மதியா பிணத்தை புதைக்கிறதுக்கு கூட தலித் மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல உரிமை இல்லாம இருக்கிறோங்கிறதா யதார்த்தம். அதனால பல கிராம பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு சுடுகாட்டை முதல்ல உறுதி செய்யணும் இந்த அரசு. இதைத்தான் நாங்க இந்த அரசு கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் தாவேகா ஆட்சியில அமைச்சரவையில பங்கேற்பதால தலித் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு நாங்க நம்புறோம். நன்றி.